எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஜூனியர் பாஸ் பண்ணும்போது என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பேசேஜில் 80% வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. ஒரு 20% ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 20% ஸ்ட்ரோக்ஸையும் எப்படி சரி பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். ஒரு பேசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேசஸ்லாம் ஈஸியாக இருக்கும், கிராமர்லாக்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் இப்போ இந்த ஃபஸ்ட் வாட்டி படிக்கிறீங்க, இந்த லிட்டில் டைம் அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 80 வேர்ட்ஸில் எழுதும்போது இந்த வார்த்தைக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வராது. ஐஷேல்ன்றது நீங்கள் ரெகுலர் டெய்லியும் ஒரு 10 பேசேஜில் எழுத ஐஷேல்ன்றது ஈஸியாக வந்துடும். பட் ஆனால் லிட்டில் டைம்ன்றது ஃபஸ்ட் வாட்டி எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜில் ஒரு 30லேருந்து 40 வார்த்தை கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் போடுறது மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்ஸையும் எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பேசேஜில் முதல்ல உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக வருது, எதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஸ்ட்ரோக்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரூல் நோட் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமான வார்த்தையை எழுதி வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரோக்ஸை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காலையில் இருந்துச்சு அந்த பேசேஜை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் கைக்கு வரலையோ அந்த ஸ்ட்ரோக்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சு அதை மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் எழுதும்போது கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் 3வது நாள் ஒரு 5 நாள் 10 நாள் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஜனவரி 2000 இருக்க எல்லா வார்த்தைக்குமே உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரோக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் அப்படியே பின்னாடியும் கண்டினியூ ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த ஒரு பேசேஜில் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி வராது, எல்லா பேசேஜ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வார்த்தை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக இந்த பேசேஜில் நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்ற அடுத்த பேசேஜில் வரும்போது அது வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது ஜனவரி 2000 இருக்கா, அடுத்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2000, அதுக்கும் ஆகஸ்ட் 2000 போட்டு அதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் ஒரு சைடாக எழுதி வைங்க, ஸ்ட்ரோக்ஸ் எழுதி வைங்க. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை ஒரு வாட்டி பார்த்து எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கையில் ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்ற இடத்துல தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்ற வார்த்தையை உங்களுக்கு ஈஸியாக எழுத வர ஆரம்பிச்சிச்சுன்னா பின்னாடி போக போக ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடு எழுதும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீடு அதிகமாகும். உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்னே வராது. எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. 80 வேர்ட்ஸில் போடும்போது எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ப்ராக்டிஸ் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய இங்கிலீஷ் நோட் நான் மிஸ் பண்ணிட்டேன். தமிழ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே இருங்க, ஆகஸ்ட் 2005 எனக்கு நான் கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ண வார்த்தை எல்லா வார்த்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன். எழுதி சைடில் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள். நான் டெய்லியும் காலையில் எழுத போகிறதுக்கு முன்னாடி, டிக்டேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த அறிக்கைன்ற வார்த்தையை நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பேசேஜில் அறிக்கைன்னு வரும்போது நான் அறிக்கைன்ற வார்த்தையை ஈஸியாக எழுத ஆரம்பிச்சிருவேன். இங்கே இருங்களேன், விரிவாக அப்படின்ற வார்த்தையை நான் விரிவாகன்றதை நான் ஃபஸ்ட்டு வாட்டி படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த பேசேஜில் தான் எனக்கு அது ஃபஸ்ட்டு வார்த்தை. அடுத்த பேசேஜில் விரிவாகன்னு வரும்போது நான் இந்த பேசேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் ஈஸியாக அந்த இதில் எழுத ஆரம்பிச்சிருவேன். நான் டெய்லியும் காலையில் இந்த மாதிரி ஒவ்வொரு பேசேஜையும் நான் எழுதி வச்சுட்டு இன்றைக்கி எந்த பேசேஜ் படிக்கணும்னோ அந்த பேசேஜில் இருக்க ஹார்ட்வேர்ட்லாம் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுட்டு இதோட ஸ்ட்ரோக்ஸ்லாம் தனித்தனியாக எழுதி வச்சு டெய்லியும் காலையில் நான் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் அப்படியே ஸ்பீட் எழுத ஆரம்பிச்சிருவேன். எனக்கு நல்லாவே ஸ்பீட் எழுத வந்துச்சு. மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஒரு பேசேஜில் மிஸ் பண்ணுற வார்த்தையை இது மட்டும் தான். நான் இதையும் நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ற பட்சத்தில் அது எப்படி எனக்கு மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் பிகினர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.